அயோத்தியிலேயே அந்த கடைசி சாங் அது என்னன்னா எல்லாருக்கூடயும் சகஜமாக பழகினாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு அந்த பாட்டு எழுதும் போதே இந்த வார்த்தைகள்லாம் எழுதுனதா இல்லை சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் சொல்லி முதல்ல எழுதின பாட்டு இந்த பாட்டு தான். காற்றோட பட்டம் போல கிடையாது. அப்படியா? ஒரு இயக்குனர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் பாடல். என்ன அதனால் நம்மளா வந்து முந்திக்கிட்டு சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறதா சார். உங்களுக்கு சரியில்லைன்னா சொல்லுங்கள், நான் மாற்றலான்னு. சரியில்லைன்னா சொல்லணும்னா இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பாட்டை நான் அப்படியே எடுத்து இறுதி காட்சியில் நான் அந்த இடத்துல அதை அப்படி சொடக்கு போட்டு தான் சொன்னார் அவர். கிட்டத்தட்ட அந்த அந்த அயோத்தி பாடல் கீழே அதை கமெண்ட்டை படித்தாலே அவ்வளோ கதைகள் இருக்கு. ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம நினச்சதை தாண்டி ஒன்று போய் சேர்ந்தது. என் மனைவியை நான் புரிஞ்சுக்கல, ஏன்னா என் மனைவி இருக்கும்போது நான் அவளுடைய அன்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மனைவி சார்ந்த பதிவுகள் நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க. ஒரு வகையில் எனக்கு அது ஒரு திருப்தி. நானும் என் மனைவிகிட்ட ஒரு மனைவி கேட்ட மாதிரி தான் அந்த பாடல். அது மாதிரி அவன் நல்லா அவர் ஒரு பேட்டி எடுக்க போயிருக்கார் முத்துக்குமார் அண்ணன். அப்போ அவர் கேட்டிருக்கார், உங்களுக்கு இப்போ சமகாலத்தில் நிறைய பேர் பாடல் எழுதிக்கிட்டு இருக்காங்க, அப்படி பாடல் எழுதுகிறவங்கள உங்களுக்கு பிடிச்சது யாருங்கும்போது கவிஞர் கார்த்திக் நேத்தா அவர்கள், கவிஞர் மோகன்ராஜ் அவர்கள், அப்புறம் என்ன 3 பேரும் சொல்லியிருக்காரு. இவங்க 3 பேர் நல்லா எழுதுகிறாங்க, இவங்க வந்து மீடியா இவங்கள பார்த்துச்சுன்னா இவங்க இன்னும் உயரமான இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறியீடுகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு என்கிட்ட அதை சொன்னார். நான் முழுக்க அவனோட பாயிண்டில் தான் பார்க்குறேன். அவன் திருந்தினான், அது வரைக்கும் மனைவி தனக்கு கீழே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவன் திருந்தும் போது மனைவி தனக்கு ஒரு தெய்வமாக இருந்து வழி நடத்திருக்காங்க அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு சாமியை பார்க்க வந்து ஒரு சாமியை விட்டுட்டனே அப்படிங்கிற அந்த ஆற்றாமை தான். எனக்கு அயோத்தியில் இருந்த அந்த பாட்டும் சரி, காற்றோடு பட்டம் போல பாட்டும் சரி, சிறையில் வந்த நீலோத்தியும் சரி, ஏன்னா நமக்கு ஒரு கனவு இருக்கும்ல, அது ரொம்ப எளிமையாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக தான் இருந்துச்சு. இப்போ அயோத்தியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அந்த லைனை சொல்கிறேன், அது ரொம்ப சாதாரணமான வார்த்தை தான். பட் ஆனால் அது அந்த இடத்துல பொருத்தப்படுதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு. அதான் பக்கத்தில் வாழும்போது உன்னருமை தெரியல, முன்னருமை தெரியும் போது பக்கம் நீங்கல. இது என்னன்னா, இது அந்த இடத்துல வில்லனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொன்னாலுமே இங்கே பார்க்குறவங்களுக்கு எப்படின்னா, நம்ம இப்போ யாரா வேணா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், யாரா வேணா, எந்த உறவா வேணா இருக்கலாம். அதை போய் உறவு தான் கூட இல்லை, நீங்கள் ஒரு பொருளாக கூட இருக்கலாம். என்ன சாப்பாடு நல்ல சாப்பாடாக இருக்கலாம், என்ன ஒரு நல்ல பொருள். ஏன்னா வந்து இது எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புதிய வார்த்தை கிடையாது. இது வந்து உண்மையிலேயே சொல்லி சொல்லி பழகி போன ஒரு வார்த்தை. எல்லார் வீடுகள்லையும் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். என்ன குறிப்பாக அப்பா அம்மா குழந்தைகளுக்கு இதை ரொம்ப கோபத்தில் சொல்லுவாங்க, இருக்கும்போது அதோட அருமை தெரியாதும்பாங்க. பக்கத்தில் டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, இருக்கும்போது அந்த பொருளோட அருமை தெரியாதுரா அப்படிம்பாங்க. அதோட இன்னொரு டைமென்ஷன் தான் பக்கத்தில் இருக்கும்போது ஒன்று அருமை தெரியல. அது சாதாரண வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தைக்கு அடுத்து நம்ம ஒன்று பிச் பண்ணோம். தன்னந்தனி படகு போல, தத்தளிக்கும் வாழ்க்கை போல, தண்டனைகள் ஏதுமில்லை இந்த மண்ணில். என்ன அதிகபட்ச தண்டனை மரண தண்டனைம்போம், அதெல்லாம் இல்லை. மரணத்தையும் விட கொடுமையான தண்டனை எல்லாம் இருக்குது. அதில் ஒரு தண்டனை தான் தனிமை. அதுவும் வந்து தன்னுடைய துயரத்தையோ தன்னுடைய கனவுகளையோ தன்னுடைய ஆற்றாமையோ கேட்பதற்கு ஆள் இல்லை, சாய்வதற்கு தோல் இல்லைன்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மனிதனுக்கு. அது மிக மோசமான ஒரு தண்டனை அது. ஆமாம். அந்த தண்டனை வந்து எந்த விதமான உறவுகளும் இல்லாத அனுபவிச்சா பரவாயில்ல. பக்கத்துலேயே குழந்தை இருக்கா, பொண்ணு இருக்கா, பையன் இருக்கான், அவங்க 2 பேரையும் வச்சுட்டு ஒரு தகப்பன் அனுபவிக்கிறான்னா அப்போ என்ன மாதிரியான வாழ்க்கையை அவன் அதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கான்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம். அதுதான் அவங்க ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். அவர் ஏன்னா வெடித்து அழுது தான் செஞ்ச தப்பை உணர்ந்து அப்படி ஒரு அழுகையோடு தான் அந்த பாட்டை ஆரம்பிக்கணும். நம்ம கரெக்ட். காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான், அட யார் சொல்லக்கூடும் அது போகும் போக்குதான்னு. அப்போ அவன் ஒன் பை ஒன்னாக அவன் சொல்லணும். ஒரே எடுத்த எடுப்புலேயே வந்து நீங்கள் நம்ம இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி ஆட்டு வித்தால் யாரும் தத்துவம் சொல்ல முடியாது. ஆமாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஆள் கிடையாது அது. கரெக்ட். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போனான் அவன். அப்போ காற்றோடு பட்டம் போல அப்படி ஆரம்பிச்சுட்டு, கண்ணால் காண்பது பொய்யாய் மாறுமா, எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா, ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு. இந்த லைனு சாரி இன்டரப்ட் பண்ணுறதுக்கு, இந்த லைன் நான் எப்படி பார்த்தேன்னா, லைக் அப்போ வந்து அவனோட மனைவி வந்து அவனுக்கு பெரிய ஒரு உறவாவோ தெரிய ஒரு பெரிய பொருட்டா இருக்கு. ஒரு தெய்வம் ஆக்சுவலாக அவங்க அதுக்காக தான் வந்திருப்பாங்க. கதையே அதில் முடிஞ்சிருச்சு. இந்த கதை முடிகிற மேட்ரு நான் நீலோத்திக்கும் வரேன். நான் இதிலே கதை முடிஞ்சு, ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போனதுங்கிறது அந்த அந்த பொண்ணுடைய பார்வையிலேருந்து எழுதின வரியா எனக்கு தெரிஞ்சிச்சு.
இல்ல நீங்க சொல்லுங்க. இது அவருடைய பார்வையில எழுதினதா? அவரோட பார்வையில எழுதினது தான். ஏன்னா ஓகே. பாடல் நான் அங்க அப்படிதான் கொண்டு போறேன். ஆமா. பாடல் போகும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இந்த வார்த்தை வந்து அவங்க அம்மா வந்து பொண்ணுக்கு வந்து ஒரு ரொம்ப புடிச்ச ஆமா. ஒரு அவங்க உறவு தானே. அம்மா தானே அவங்களுக்கு எல்லாமாவே ம். இருக்காங்க. தாய் ஆமா. வந்து தாயாவும் இருக்காங்க, தோழியாவும் இருக்காங்க. அப்பாவுடைய புரிதலின்மைய சரி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குரு மாதிரி இருந்து வழி நடத்துறாங்க. இங்க கரெக்ட். இப்படி இருந்துக்கோ, இங்க இப்படி இருந்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா நான் எழுதுனது அந்த குழந்தைகள் சைட்லேருந்து அந்த அந்த விஷயங்கள நான் வார்த்தை பார்க்கல. எழுதல. இல்ல. ஓகே. நான் முழுக்க முழுக்க அவனோட பாயிண்ட்ல தான் பார்க்குறேன். அவன் திருந்துனான். அதுவரைக்கும் மனைவி தனக்கு கீழ நெனச்சுக்கிட்டு இருந்தான். அவன் திருந்தும்போது மனைவி தனக்கு ஒரு தெய்வமா இருந்து வழி நடத்தியிருக்காங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஓகே. அப்போ ஒரு தெய்வம் காசிலேருந்து அவங்க வந்து அயோத்தியிலேருந்து ராமேஸ்வரம் வராங்க சாமி ஆமா. பார்க்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என் வீட்லயே ஒரு சாமி இருந்திருக்கு. என்ன ஒரு சாமிய பார்க்க வந்து ஒரு சாமிய விட்டுட்டேனே! ம். அப்படிங்கிற அந்த ஆற்றாமை தான். ஒப்பாரியில நீங்க நெறைய கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா, ஒப்பாரியில சொல்லுவாங்க. என்ன "ஐயா ராசா நீ தெய்வம் மாரி இருந்தியே உன்ன விட்டேனேய்யா" அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி அ ஒரு தெய்வத்த வந்து பார்க்க வந்து ஒரு தெய்வத்த விட்டுட்டேன். அவனோட பாயிண்ட் அதுதான். என்ன எப்போதுமே நம் வாழ்க்கை கண்ணாமூச்சியா, மண் மேல இப்போதும் நான் தான் சாட்சி. அவன் வேற யாரும் காட்ட முடியாது. ஆமா. என்ன நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தோம். ஒண்ணா இருக்கும்போது கீரியும் பாம்பு மாரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம். உன்ன நான் புரிஞ்சுக்கல. ஆனா நீ என்ன புரிஞ்சுட்டு தான் இருந்த. அவ புரிஞ்சுக்காம இல்ல. தன் கணவன் எப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டதுனால தான், இத்தன வருட காலம் அவனோட குடும்பம் நடத்தியிருக்க முடியும். அப்ப அவ புரிஞ்சிருந்தா. நான் தான் உன்ன புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். கண்ணாமூச்சி நம்ம வாழ்க்கையா, இந்த மண் மேல எப்போதும் நான் தான் சாட்சி அப்படிங்கிறத அங்க பதிவு பண்ணி அது மாரி அவரு எனக்கு அழுக வருதுங்கிறத ஒரு அழகான வார்த்தையில பயன்படுத்தி "கண்ணிலே கண்ணிலே ஈரம் சேரும்." ஈரம் செய்றது. அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும். இவன் கல்லு கல்லு மாரியான ஒரு ஆளுவன். என்ன நீ அழுவ வச்சுட்டியே அப்படி கல்லையும் காலம் மாற்றுதே அப்படின்னு எழுதியிருப்போம். ஆமா. அது செகண்ட் சரம் முழுக்கவே அப்படிதான் அது ஒண்ணு போயிருக்கும். அது என்னன்னா, அவன் எல்லா இடத்துலயும் அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா, அந்த க க கங்கை அந்த கரையில வந்து பூ ம். விக்கிற அந்த வேலையிலேருந்து எல்லா இடத்துலயும் சிடு சிடு சிடுன்னு தான் இருப்பான். ஒரு பான் பிராக்கு வச்சு துப்புறதா இருக்கட்டும், அந்த ஓட்டுநர்ட்ட அவன் அப்படி அடாவடியா பேசினதா இருக்கட்டும். ஒருவேளை அவன் அப்படி அடாவடியா பேசலன்னா, அந்த விபத்து நடக்காம கூட இருந்திருக்கலாம். ம். தன்னுடைய மகள் சிறுநீர் கழிக்கணும்னு சொல்றத கூட அவன் இல்ல கடவுளுக்கு போய் பூஜை பண்ணணும். அங்க நட திறந்துருவாங்க, இல்ல நட சாத்திருவாங்க. அ லேட் ஆயிரும் அப்படி இதுதான் முக்கியம். கோயிலுக்கு அப்புறம் கூட சாமி கூட கும்பிட்டுக்கலாம். ஆனா அத விட அதுதான் முக்கியம்ன்ட்டு அழைச்சிட்டு போற ஒரு ஒரு கொடூர மனம் படைத்தவனா தான் இருப்பான் அவன். ஆமா. எல்லா இடத்துலயும் அந்த கொந்தளிப்பு அவன்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எங்கேயுமே அவன் சிரிச்சு அந்த ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, அவன் எங்கேயுமே சிரிச்சிருக்க மாட்டான். ஆமா. என்ன அதே மாரி அழுகுறதுக்கான இடம் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா, மனைவிய இழந்துருவான். மொழி தெரியாத ஊர்ல வந்து சிக்கிக்குவான். சசிகுமார் அவர்கள் வந்து அவனுக்கு உதவி பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணுவாரு. அவன பொறுத்தவரைக்கும் அவர் யாரோ ஒருத்தர் தான். ஆனாலும் சசிகுமார் வந்து முயற்சி அந்த அவங்க நல்லடக்கம் செய்யணும், ஊருக்கு அனுப்பணுங்கிறதுக்கான எஃபர்ட்ட முழுக்க போடுவாரு. ம். அவர்ட்டயும் போய் ஒரு மாரி முட்டி சிடு சிடுன்னு மோதி தான் பேசு சிடுசிடுன்னு பேசிட்டு வா. எந்த இடத்தையும் அவன் வந்து புரிஞ்சுக்க மாட்டான். அங்க ம். என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டான். அப்ப வந்து நீங்க அவன சொல்லி ஆகணும். ம். அப்ப அந்த இடத்துல அவன் வெடிச்சு அழுதுட்டு வர்றான் இல்லையா? அங்க சொல்றார். "சிற்றெரும்பு போல கூட என் குடும்பத்த நான் காக்கல. கோயில் தான் போனாலும், புண்ணியம் செய்தாலும் என்னுடைய பாவம் பாவம் தீருமோ! தீருமா? இன்று தான் என் முகத்தை பார்க்கிறேன்." அதாவது இதுவரைக்கும் நான் கண்ணாடி பார்த்துருக்கேன். தலையெல்லாம் சீவிருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கேன். ஆனா, என்னுடைய சதையான என் புறமுகத்த தான் பார்த்துருக்கேன். எனக்கு உள்ள ஒரு அகம் இருந்திருக்கு. நான் அத பார்க்கல. இன்னைக்கு இந்த உலகம் எனக்கு அத காமிச்சிடுச்சு. என் உறவு காமிச்சிடுச்சு. என் மனைவி காமிச்சுட்டா. எனக்கு உதவி செஞ்ச மனிதன் காமிச்சுட்டாங்கிறத அந்த இடத்துல அவன் சொல்ற மாரி. "கண்ணிலே கண்ணிலே ஈரம் சேருதே" அப்படின்னு. ஆமா. எனக்கு இந்த வார்த்தை தான் அந்த பாட்டுல ஒட்டுமொத்த பாட்டுலயே இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வார்த்தைன்னா இதுதான். அந்த "கண்ணிலே கண்ணிலே ஈரம் சேருதேங்கிறதுன்னா" எல்லாருக்குள்ளயும் ஒண்ணு இருக்கும். நிச்சயமா இருக்கும். அது வந்து உடையிற ஒரு மொமெண்ட்ட வந்து ரொம்ப அழகா அத சேம் இதுவுமே வந்து நம்ம பேசும்போது இருக்கக்கூடிய வார்த்தை தான். பட் அந்த இடத்துல ஆமா. பொருத்தக்கூடியதுன்னு அதுதான் இருக்குல்ல. சொல்றேன். நம்ம அங்க போதுமான அளவு சில புதுச வச்சுட்டோம். ம். ஆ தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போலன்னு ஒண்ணு சேர்த்துட்டோம். ஆமா. அடுத்து நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணீரிடம் சேருவதில்லைன்னு ஒரு புது உவமையும் அங்க வச்சுட்டோம். கரெக்ட். அதுக்கப்புறமும் எப்பொழுதுமே ஒரு பாடல்ல வந்து இது எனக்கு முத்துக்குமார் அண்ணன் கூட அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன்லயே சொன்னாரு அவர். ம். அதிகமான குறியீடுகள் நெறைய பாடல்கள் ஏன்னா நான் ஓஷலா முழுக்க பாடல்ல நெறைய குறியீடு பயன்படுத்தியிருப்பேன். ம். ம். அப்பவே சொன்னாரு. "நல்லா இருக்குடா தம்பி கேட்கறதுக்கு. நெறைய கவிதையா, குறியீடா பயன்படுத்தியிருக்க. ஆனா பாடல்ல நெறைய குறியீடு பயன்படுத்தாம எழுது" அப்டின்னாரு அப்போ. இதே விஷயத்த இன்னொரு முறை ஒரு இணையதள பத்திரிகையாளர் ஒருத்தர் அருணன்னு ம். அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மாரி அவன் நல்லா அவரு ஒரு பேட்டி எடுக்க போயிருக்கார் முத்துக்குமார் அண்ணன. அப்ப அவரு கேட்டிருக்கார். உங்களுக்கு இப்ப சமகாலத்தில நெறைய பேரு பாடல் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாடல் எழுதுறவங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது யாருங்கும்போது, அவரு கவிஞர் அ கார்த்திக் நேத்தா அவர்கள், கவிஞர் மோகன்ராஜ் அவர்கள், அப்புறம் என்எஸ் 3 பேரும் சொல்லியிருக்காரு. இவங்க 3 பேர் நல்லா எழுதுறாங்க. இவங்களுக்கு மேல வந்து மீடியா வெளிச்சம் விழாம இருக்கு. இவங்க வந்து மீடியா இவங்கள பார்த்துச்சுன்னா, இவங்க இன்னும் உயரமான இடத்துக்கு வருவாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறியீடுகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு என்கிட்டயும் அதை சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான். ஒரு பாடல் நீங்கள் வந்து அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்கள் புதுசாகவே சொல்லிட்டு போனீங்கன்னா அது எதுவுமே டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இது நமக்கு காலம் தான் கத்துக் குடுத்தது. அவர் அன்னைக்கே சொன்னார். 2010 அந்த பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கே எனக்கு ஃபோன்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அத கத்துக்கிட்டேன். நெறைய நீங்க புதுசு குடுத்தீங்கன்னா, எது புதுசு, எது புது உவமை, எது டேஸ்ட்டுங்கிறது தெரியாது. அப்போ பழகுன சொல்லு ஒரு 3 சொல்லும், பழகாத சொல்லு ஒரு 3 சொல்லும், அப்புறம் கொஞ்சம் மீடியமா இருக்கக்கூடிய, அதிகம் கேட்காம பழகியிருக்க சொல்லு 3 சொல்லுமா வச்சோம்னா, அது ஒரு பாடலா எல்லாரோடையும் போய் சேருது. ஓகே. அதுதான் என்னோட பாட்டா எடுத்துக்கிற மாரி மாறிடுது பார்க்குறவங்களுக்கு. நிச்சயமா அப்படி கூட இருக்கலாம். புரியுது. அயோத்தியிலேயே அந்த கடைசி சாங் சேம் இதே பீட்ல வந்து அந்த கடைசி சாங் ஆர்ஆர் சாங். அந்த சாங்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சேரக்கூடிய ஒரு மொமெண்ட்ல வந்து, "டேய் நம்மலாம் ஒண்ணு தான்டா" அப்படிங்கிற மாரி தான் அந்த பாடலே எழுதியிருப்பீங்க. அதுலயுமே ஒரு லைன் ரொம்ப அழகா இருக்கும். "புன்னகை வாசமின்றின்னு" அந்த வார்த்தை ஆரம்பிக்கும். அது என்னன்னா, எல்லார் கூடயும் சகஜமா பழகுனாலே போதுமானது அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு அந்த பாட்டு எழுதும்போதே இந்த வார்த்தைகள்லாம் எழுதுனதா? இல்ல சிச்சுவேஷன் அதுக்கப்புறம் சொல்லி எழுதுனதா? முதல்ல எழுதின பாட்டு இந்த பாட்டு தான். காற்றோட பட்டம் போல கிடையாது. அப்படியா? ஆமா. ஏன்னா நாங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது என்ன டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாருன்னா, இது ஒரு காமனான பாடலா இருக்கட்டும். ஆ சசிகுமார் சார் பாயிண்ட்லேருந்து போவும் அந்த பாட்டு. ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ற உதவிய நம்ம இன்னும் பாடல் மூலமா அழுத்தமா சொல்லுவோம். கேட்கிற ஒவ்வொருத்தரும் இதே மாரி எல்லாருக்கும் உதவி செய்யணும். அப்துல் மாலிக் எப்படி பல்ராம்க்கு உதவி செய்றாப்புலயோ, அதே மாதிரி இந்த பாடல் யாருக்கெல்லாம் போய் சேருதோ, அவங்கலாம் அவங்க கண்ணுக்கு படுற அருகாமையில இருக்க மனிதர்களுக்கு உதவி செய்ற மாரி ஒரு பாடல் எழுதுவோன்னு அப்டின்னாரு. சரின்னு அந்த ரூட்ல தான் நம்ம எழுத ஆரம்பிச்சோம். ஆ யாராரோ வந்து போகும் இந்த வாழ்விலே, சில பேரோட சொந்தம் மட்டும் தங்கிக் கொள்ளும் நெஞ்சிலேன்னு அந்த பல்லவி ஆரம்பிச்சு, அப்படிதான் போனோம். இப்ப முழுக்க பாடல் எழுதி 2 நாள் கழிச்சு அனுப்பிச்சாச்சு. அவர் அனுப்பிச்சு படிச்சு பார்த்தா, இப்ப நீங்க சொன்னீங்களே ஆமா. புன்னகையின் வாசமின்றி, அதெல்லாம் அந்த பாடல்லே ஃபர்ஸ்ட்டு செட்டப்லயே வந்துருச்சு. ம். அவர் படிச்சு பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குண்ணா, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. படிச்சோனே அப்படி இருக்கு எனக்கு ஒரு எனர்ஜி. ஆ ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணா அப்படின்னாரு. சொல்லுங்க சார் அப்படின்னேன். இப்ப மனைவிய இழந்துட்டு, அந்த பிரேதத்தோட அவன் ஆம்புலன்ஸ்ல போயிட்டுருக்கான். இப்போ வந்து இவ்வளோ பாசிட்டிவா வச்சுட்டோம்னா, அங்க அந்த ஃபீலிங் கனெக்ட் ஆகுமாண்ணே அப்டின்னாரு. ஆ. ஆ அது நீங்க தான் சார் முடிவு பண்ணணும் அப்டின்னேன் நானு. ஏன்னா அது ஒரு இயக்குனர் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் பாடல். என்ன அதனால நம்மளா வந்து முந்திக்கிட்டு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு, நீங்க முடிவு பண்றது தான் சார். உங்களுக்கு சரியில்லன்னா சொல்லுங்க நான் மாத்தலான்னு. சரியில்லன்னா சொல்லலன்னா, இந்த பாடல் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பாட்ட நான் அப்படியே எடுத்து இறுதி காட்சியில உன் பேர் என்னன்னு பல்ராம் கேட்கும்போது, அப்துல் மாலிக்ன்னு அவன் சொல்லும்போது, நான் அந்த இடத்துல அப்படியே அப்படி சொடக்கு போட்டு தான் சொன்னாரு அவரு. நான் அந்த இடத்துல நான் வந்து இந்த பாட்ட வைப்போன்னே. எனக்கு ரொம்ப ஆப்ட்டா இருக்கு. ஏன்னா நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும். அன்புடைய தோட்டமாகும் எல்லா ஊருமே. எந்த மதம் ஆனபோதும், எந்த திசை போகும்போதும், அன்பின் மொழி பேசும்போது எல்லாம் மாறுமே. ஆ நம்ம பாலமான உன்னை என்னையும் இணைக்கி வைக்கிற பாலமா அன்பு தான் மாறுமே. ம அ மனம் அன்பில் பூக்கும்போது, மதம் தெய்வம் அங்கே ஏது? அப்படின்னு எல்லாமே வந்து ஒவ்வொரு வரிக்கு கீழயும் அந்த அன்ப சேர்த்திருப்போம். ம், ம், ம். என்ன? அதனால அங்க வச்சுக்கிறேன்னு. இப்ப நம்ம பல்ராம் மேல போய் பார்க்கலாமா? அப்படின்னாரு. போலாம் சார் அப்படிங்கும்போது 2வது தான் அடுத்து காற்றோட காற்றோட பட்டம் போல. பட்டம் போல. இப்ப ஓகே. முழுக்க முழுக்க நாங்க அப்படிதான் நெனச்சு எழுதுனோம். அ கணவனுக்கும் ஒரு மனைவிக்குமான இன்டிமேஷன் சாங்கா இருக்கணும். மனைவியை புரிந்து கொள்ளாத கணவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு, ஆ அவர்கள வந்து இனிமேலாவது அவங்களுக்கு புடிச்ச மாரி முயற்சி பண்ணணும், வாழணும். அதே மாரி எல்லாருமே கணவனை புரிந்து கொள்ளாத மனைவிகளுக்கும் இது பொருந்தும் தான். கரெக்ட்டு. என்ன, அவங்களும் இத கேட்டுட்டு நம்ம நம்ம பார்ட்னரோட இப்படி தானே மிஸ்யூஸா நடந்துக்கிறோம். அப்படின்னு அவங்களும் நல்லபடியா நடந்துக்கணும். அப்படின்னு நெனச்சோம். ஆனா அத தாண்டி அது அந்த கமெண்ட்ஸ் கீழ படிக்கும்போது தான் தெரிஞ்சது. என் நண்பன இப்படிதான் நான் புரியாம நடந்துக்கிட்டேன். என் சிஸ்டரோட இப்படித்தான் புரிஞ்சுக்காம நடந்துட்டேன். ஒருத்தர் தாத்தாவெல்லாம் போட்டிருந்தாரு. தாத்தா எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. தாத்தாவ கொண்டாடுற ஒரு ஜெனரேஷன்ட்டு நம்ம இன்னும் இருக்கோமா? அப்படிங்கிறத அது பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா அது அது? இப்ப அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, தாத்தா, பாட்டியெல்லாம் விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில, அம்மா, அப்பாவே கொஞ்சம் தூரமா போயிட்டாங்க இப்போ. ஓரளவுக்கு ம், வளர்ந்த பிறகு இந்த ஜெனரேஷனுக்கு, அம்மா, அப்பாவே ஒரு இண்டிபெண்டன்ட்டா நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க காலகட்டம் வந்துட்டோம். என்ன, ம், ம். அப்ப தாத்தாவெல்லாம் சொல்றாங்க. தாய்மாமன் ஒருத்தர் சொல்றாரு, "எங்க மாமா இப்படிலாம் நான் வளர்த்தாரு" அப்படிங்கிறாரு. அந்த இன்னொருத்தர் எழுதுறாரு, "அந்த கவிஞர் இந்த பாடல் எழுதின கதைய விட, நீங்க சொல்ற கதைகள்லாம் பயங்கரமா இருக்கப்பா" அப்படின்னு அவரு ஒரு கமெண்ட் போடுறாரு. கிட்டத்தட்ட அந்த அந்த அயோத்தி பாடல் கீழ கமெண்ட்ட படிச்சாலே அவ்வளோ கதைகள் இருக்கு. ஆமா, ஆமா. அப்ப நம்ம நெனச்சத தாண்டி ஒண்ணு அது போய் சேர்ந்தது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 வருட காலம் கழித்து தான் இந்த மாரியான பதிவுகள நான் பார்க்க ஆரம்பிச்சேன். என் மனைவிய நான் புரிஞ்சுக்கல. ஏன்னா என் மனைவி இருக்கும்போது நான் அவளுடைய அன்ப மிஸ் பண்ணிட்டேன். அப்படின்னு எல்லாரும் அந்த மனைவி சார்ந்த பதிவுகள் நெறைய பேர் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு வகையில எனக்கு அது ஒரு திருப்தி.
நானும் என் மனைவிகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்ட மாரி தான் அந்த பாடல். என்ன அறியாம நானும் நெறைய தவறுகள் என் மனைவிகிட்ட செஞ்சிருக்கலாம். அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்ட மாரியும் நான் நெனச்சுக்கிட்டேன் அந்த பாடல. சூப்பர் சார். இப்ப நீலோத்திக்குள்ள வருவோம். நீலோத்தியும் அதான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைய கரெக்ட்டா பொருத்துனா, அது வேற மாரியான ஒரு விஷயத்த குடுக்கும், ஒரு பாடலுக்கு அப்படிங்கிற மாரி தான் நீலோத்தில இருக்கும். என்னன்னா, அதான் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது என்னன்னா, "நான் வருவேன் பயப்படாத, என் நெனப்புல நீ வாடாத." இது அவன் சிறையில இருந்து பாடுற மாரி தான் நம்ம கதையில இருக்கும். ஆனா அது என்னன்னா, எ மனைவிய பிரிஞ்சு வேல பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு வகையில காதலிய பிரியிறவங்களா இருக்கட்டும், "நீ எதுவும் கவலைப்படாத நான் வந்துருவேன்." அப்படின்னு ஒரு ஆறுதல குடுத்துக்கிட்டு இருக்கிற மாரியே இருக்கும். இந்த எனக்கு ஓவராலா இந்த சாங் சொல்லும்போது உங்களுக்கு என்ன பிரீஃபா சொன்னாங்க? எனக்கு அத சொல்லுங்களேன். நீலோத்தி சாங் சொல்லும்போது. எனக்கு வந்து சுரேஷ் ராஜகுமாரி சார் வந்து கதை சொல்லும்போது, ஆ அந்த நீங்க படம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஆ விக்ரம் பிரபு சார் தோள்ல வந்து கட்டி புடிச்சு கதறி அழுகுறாங்க இல்லையா? அங்கேருந்து தான் எனக்கு ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி வந்து அதாவது பாடல் ஆரம்பிக்கிற இடம் இங்க. கதையா பார்த்தீங்கன்னா, ஒரு அப்துல்ங்கிற ஒரு பையன். அவன் வந்து விசாரணை கைதியா இருக்கான். அவன கலையரசிங்கிற ஒரு பொண்ணு மேல காதல் இருக்கு. ஆ அவன வந்து ஆ விசாரிக்காமலேயே வாய்தா வாய்தான்னு ஆ கோர்ட்டுக்கும், சிறைச்சாலைக்குமாக அலைக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில ஒரு அறம் சார்ந்த ஒரு காவல் அதிகாரியாக விக்ரம் பிரபு சார மீட் பண்றான். அவரு தான் அவனுக்கான பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவனுக்காக பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா, அவரால பேச முடியாத சூழ்நிலையில, அப்ப பேசுறதுக்கான வழிய ஏற்படுத்தி குடுக்குறாரு. ம். அதாவது நீதியரசர்ட்ட "நீ போய் உன்ன பத்தி சொல்லு" அப்படின்னு. நீதியரசர்ட்ட அவன் போய் பேசுறான். நீதியரசர் அவனுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதில் அவனுக்கு போதுமான ஹேப்பியா இருக்கு. அவன் வந்து அவர கட்டிப்புடிச்சு அழுகுறான். அங்கேருந்து பாடல் ஆரம்பிக்குது. அதோட ஆரம்பிச்சு, அவன் சிறையில போயி, உள்ள அ தனிமையில அவள நெனச்சுட்டு நடக்கிறது. இங்க வந்து கலையரசி வந்து அவங்க அக்கா கூட படுத்துக்கிட்டு, அ "நிலா பாப்பா" அதுவரைக்கும் சொல்லிட்டாரு. உங்களுக்கு பத்தலனாக்க, இந்தாங்க பவுண்டட் ஸ்கிரிப்ட் படிங்க. முழு கதையும் கூட படிங்க. ஆ. படிச்சுட்டு உங்களுக்கு என்ன வருதோ எழுதுங்கன்னாரு. நான் அவர் சொன்னதே எனக்கு போதுமா இருந்தது. அவ்வளோ அற்புதமா அத நேரேட் பண்ணாரு. கிட்டத்தட்ட நம்மள வந்து அவர் என்ன தேவைங்கிறத சொல்லிட்டார். ஒரு என்னன்னா, அந்த கதைக்குள்ள அ ஒரு காதலுக்குரிய நம்பிக்கை இருக்கணும். காதல் சோகம் இருக்கக்கூடாது. ஆனா வலி இருக்கணும். அப்புறம் அ ஒரு மனிதன் நமக்காக எப்பொழுதும் உதவி செய்ய ஒரு மனிதன் இருப்பான். அந்த மனிதன சந்திக்கிறது தான் ம். நமக்கான கால இடைவெளி. ஆமா. என்ன? ஸோ வந்து அதனால ஒரு மனிதன் வர்றான். ஒரு அறம் சார்ந்த மனிதன் வர்றான். அந்த விஷயம் இருக்கணும். நீதியரசரும் இவனுக்கு வந்து விடுதலைக்கான உத்தரவாதம் குடுத்துட்டாரு. அதிலேயே டயலாக் இருக்கும் உங்களுக்கு. ம். "யாரு கண்ட அடுத்த வாய்தால உங்களுக்கு விடுதலையா கூட இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிருவாரு. ஸோ அப்ப அதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்து வரணும். ஒரு நல்ல ஒரு சமத்துவமான பாடல். ஆ கிட்டத்தட்ட அவரு எனக்கு உதாரணமா சொன்ன பாடல் வந்து "மண்ணிலே ஈரமுண்டு." ஓகே, ஓகே. அந்த மாதிரி இருக்கணும். ஒரு பாசிட்டிவா இருக்கணும் அப்டின்னாரு. அதுக்கப்புறம் ஜஸ்டின் சார மீட் பண்ணேன். ஜஸ்டின் சார் டியூன் குடுத்தாங்க. ஜஸ்டின் சாரோட மியூசிக் வந்து அவ்ளோ அமேசிங்கா இருந்தது. அது என்ன சொல்றது, அந்த அவங்க சார் என்ன நெனச்சாரோ கதைக்குள்ள அது அப்படியே அது இசை தத்தகாரமா இருந்தது அங்க இசை வடிவத்தில. அப்போ நமக்கு அந்த இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம்? இது இது ஒரு நார்மலான பாடல் இல்லன்னு புரிஞ்சிடுச்சு. ம். ஏன்னா, அவ்வளோ வலிமையா இருக்கு. அயோத்தியில எப்படி காற்றோட பட்டம் போல ஒரு முக்கியமான பிளேஸ்மெண்ட்டா இருந்துச்சோ, அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இறுதி காட்சிக்கும் முன்னாடி வர பாடல். இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா, இறுதி காட்சிக்கு முன்னாடி வர பாடல். அப்ப இறுதி காட்சிக்கு முன்னாடி வர பாடல் எப்பொழுதுமே உங்களுக்கு சரியான பாடலாவும், சரியான வரிகளோடும் இருந்துட்டா, நம் படம் பார்க்குறவங்கள அடுத்த இது கூட்டிட்டு போயிரும் அத அப்படியே. அப்ப அந்த வேலைய நம்ம சரியா செய்யணுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி இருந்தது. அப்ப என்ன மாதிரி சொல்லலாங்கும்போது சமத்துவம். அதுதான் அங்க. ஏன்னா ம். அவங்க 2 பேருமே ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க. காதல்ங்கிற ஒரு பாதையின் வழியாக இந்த மதம், மார்க்கம், சடங்கு எல்லாத்தையும் கடந்து ஒன்றிணைய போறாங்க. அப்ப அது வந்து ஒரு புதிய பாதைய தான் அவங்களுக்கு போட்டு குடுக்குது. ம். அப்ப அது சமத்துவமா இருந்தா நல்லாருக்கும். அத சாருமே சொல்லியிருந்தார். ஓகே. ஒரு சமத்துவமா எல்லாருக்கும் ஒரு சமூக நீதி மாரி ஒரு பாடலா இருக்கட்டும் அப்டின்னாரு. அப்ப அது நமக்கு மனசுல இருந்துச்சு. ம். அப்ப சமத்துவத்துக்கு என்ன எடுக்கலாம்? அப்ப நீளம். அதுக்கு ஏத்த மாரி எனக்கு ஒரு முத்தொள்ளாயிரத்தில ஒரு பாடல் ஞாபகம் வந்தது. ஆ. கிட்டத்தட்ட அதுவும் அந்த அந்த பாடலுடைய பொருளும் கலையரசி மாரி 5 வருஷமா கலையரசி எப்படி காத்துக்கிட்டு இருக்காளோ, அதே மாரி ஒரு பூ வந்து ஒரு நீல கலர் பூ ஒரு மன்னனுக்காக தினம் தினம் காத்து காத்து பூத்து பூத்து இருந்து உதிர்ற ஒரு இது அது. ம். நல்ல வேளைக்கு இங்க கலையரசி வந்து சேர்ந்துட்டா, அந்த பூ அந்த மன்னனுடைய மார்புல போய் சேர்ந்ததா எனக்கு தெரியாது. ஆ. ஆ அந்த இது ஞாபகம் வந்தது. அப்புறம் நான் கிராமத்த சேர்ந்தவங்கிறனால, நான் ஊர்ல நெறைய நீல வண்ண பூ பார்த்துருக்கேன். ம். நெறைய
பூக்கள் இருக்குது, செம்பருத்தி பூ மாதிரி ஆரஞ்சு கலரில், நீல வண்ணத்தில் நிறைய பூ இருக்குது. ஆனால் அந்த நீல வண்ண பூ மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சிருக்கும். ஆனால் அது பெருவாரியாக யாரும் அது எந்த ஒரு விஷயத்துக்கும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. கீழே இருக்குமே படர்ந்து, ஆமா. அதான் சொல்றீங்க. இப்போ நீங்க எந்த ஊருன்னு தெரியல. நீங்க அந்த ஊர சேர்ந்த உங்க பகுதியில இருக்க கிராமப்புறங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ நிச்சயமா உங்க கண்ணுலயும், மனசுலயும் ஒரு நீலப்பூ வந்துட்டு போகலாம். கிணற்றடியிலயோ, குளத்தங்கரையிலயோ. உதாரணத்துக்கு சங்குப்பூ கூட எடுத்துக்கலாம். அதுவுமே நீல கலர்ல தானே ஆமா. இருக்கும். யாராவது எடுத்து பறிச்சு அத கூண்டுல வச்சுட்டு போய் நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல சங்குப்பூ கூட இல்ல சங்குப்பூ வைக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரேரா இல்ல தான். நான் சொல்றேன். அந்த மாரி நீங்க ஆமா. வழியில போம்போது பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ ஏதாவது பூத்து கரெக்ட், இருந்துச்சுன்னா எடுத்து கரெக்ட். வச்சுக்குவாங்க. ரோஜா பூ எடுத்து தலையில வச்சுக்குவாங்க. ஆமா. என்ன இத யாரும் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. வச்சுக்க மாட்டாங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் பூ தானே. ம். என்ன ஆனா அது அது எனக்கு சின்ன புள்ளையில தெரியல. இங்க வந்ததுக்கப்புறம் அது அது குறித்த ஒரு சின்ன சிந்தனை ஒரு முறை வந்துட்டு போனது. அப்ப இந்த பாடல்ல அது எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்துக்குச்சு அது. அப்ப அவள கொஞ்சணும் கலையரசிய. அப்ப அந்த நீலம், நீலவத்தி, நீலப்பூவேன்னு சொல்ல முடியாது. அப்ப நீலவத்தின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னு அந்த சொல்ல எடுத்தேன். அதுல அந்த டியூனும் அழகா அப்படி இருந்தது. ஜஸ்டின் சாருடைய டியூனு. அப்புறம் எழுதினோனே ஜஸ்டின் சார்ட்ட காமிச்சேன். சுரேஷ் சார்ட்ட காமிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நல்லா இருக்கு அப்படின்னு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாடலோட அடுத்த வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீலோத்தி நீலோத்தி உன் நெனப்புல லாந்துறேன் லாந்துறேன். ஆலத்தி ஆலத்தி என் உசுருல ஏந்துறேன் ஏந்துறேன். மூசாவ தேடி ஈசங்கிட்ட ஆ. துவாவும் செஞ்சு வணங்குறேன். இருட்டறையில தான் இருந்தவன். வெளிச்சத்த காட்டி அது சிறைக்குள்ள இருந்தவங்க சொல்லக்கூடாது. ஆமா. ஆனா மெட்டஃபோரா நீங்க சொல்லி ஆகணும் கதைய. அப்ப நான் இதுவரைக்கும் இருட்டறையில இருந்தேன். எனக்கு வெளிச்சத்த ஒருத்தன் காட்டிட்டான். யாரு? கதிரவன்ங்கிற விக்ரம் ஆமா. பிரபு சார் கேரக்டர் காமிச்சிடுச்சு. அப்புறம் அடுத்து நீங்க அடுத்து அந்த பாடல் இன்னொரு படிக்கு கொண்டு போணும். அப்ப என்னன்னா, கலையரசி உள்ள வர்றா. அவ என்ன சொல்றா? அ "பக்கத்தோன நானும் உண்டு நெஞ்சின் வலி ஆத்திக்க." என்ன இவ்வளோ தூரம் நீ தாக்கி புடிச்சுட்ட. 5 வருஷம் தாக்கு புடிச்சுட்ட. நீ இன்னொரு அடுத்த வாய்தா 20 நாளோ, 10 நாளோ, 15 நாளோ நான் இருக்கேன் உனக்கு. இந்த வலியும் தாங்கிக்க. என்ன நேர்ந்துகிட்ட சாமிகிட்ட எஞ்சாமிய பார்த்துக்க. என்ன அந்த 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 உச்சரிப்பு உண்மையிலேயே சின்மயி மேடத்தையும், சூரஜ் சாருக்கும் நான் அந்த இடத்துல பெரிய நன்றிய தெரிவிக்கிறேன் நானு. அவங்களோட உச்சரிப்பு அந்த பாட்டுக்கு மிகப்பெரிய பலம். அந்த என் ஜாமிய பார்த்துக்கங்கும்போது, அது உண்மையிலே செல்லமா சாமிய மிரட்டுறது தான் அது. ஆமா. "ஏய் சரியா பார்த்துக்க. இல்லன்னு பார்த்துக்க, அப்புறம் நான் உனக்கு பூஜை செய்றேன்லாம் பார்க்க மாட்டேன். அப்புறம் பாரு." நம்ம சொல்ல முடியாது. புள்ளைங்கள சொல்ல முடியாது. குழந்தைகள, "அப்பா, அம்மா இந்த பாரு நீ கேட்டத வாங்கி குடுத்துட்டேன். கம்முனு அமைதியா இருக்கணும். இல்ல அப்புறம் புல்லன்லாம் பார்க்க மாட்டேன், உதைச்சிருவேன்." அப்படிம்போம்ல. அந்த மாரி ஒரு செல்லமான ஒரு மிரட்டல் கலந்த ஒரு தொனி தான் அது. "என் ஜாமிய பார்த்துக்கங்கும்போது" அதுதான். அது சாமிகிட்ட உரிமை இருக்குல்ல. வணங்குறவங்களுக்கு சாமி கோவப்படுறதுக்கு உரிமை இருக்கு, கும்பிடுறதுக்கும் உரிமை இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப அதுக்கு அடுத்த கட்டம் நீங்க சொன்ன இடம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன நான் வருவேன், நான் வருவேன். கலங்காத அது வேற நெனப்புல கலங்காத. அப்படின்னு மறுபடியும் நிலத்தி நிலத்துக்கு வரும். இப்ப அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போயாகணும். ம். அதே திருப்பி நீங்க காதலுக்குள்ளே சுத்திட்டு இருக்க முடியாது. அப்ப பாட்ட அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். அங்க நினைச்சு அவன் பேருந்துல ஏறி உட்கார்ந்துட்டு புறப்படுறான். அப்போ டாட்டாலாம் காமிக்கிறான். நான் வந்துருவோங்கிறது அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு ஆதங்கம். நினைச்ச வாழ்க்கை வேணும்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குது. என்ன படைச்ச சாமி கேட்காதத பக்கத்துல பறிச்சு இருக்கார். சாமி படிச்ச சாமி அதாவது பக்கத்துல இருக்காரு. படைச்ச சாமி கேட்காதத படிச்ச சாமி கேட்டது. அப்போ சுத்தி பார்க்குறான். எல்லாரும் அவங்கவங்க ஃபேமிலியோட நல்லா இருக்காங்க. பஸ்ல வர்றாங்க, வண்டியில போறாங்க, சாப்பிடுறாங்க. அப்போ எல்லாரையும் போல நல்லா இருப்போம் நாள. ம். நீதி தரும், சேதி வரும். நமக்குண்டு அழகிய எதிர்காலம்.